சாப்பாடு வீட்டுல குடுக்குறீங்களா, வேற வேற குடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரே சாப்பாடதான் சமைக்கணும். இப்ப எல்லாருக்கும் உலகத்துல எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே சாப்பாடு சமைக்கிறதே வீட்ல ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. முக்காவாசி சும்மா சும்மா வெளிய வாங்குறது. இந்த மாதிரி ஹேபிட் தான் போய்க்கிட்டு இருக்கு. இப்ப பெண்களுக்கு தனியா அவளுக்கு வந்து okay, பெண் குழந்தை, இரும்புச்சத்து வேணும், கால்சியம் வேணும், விட்டமின் சி வேணும். இதெல்லாம் யோசிக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசிக்கவே மாட்டோம். பழையகாலத்துல தீட்டு அப்படின்னு சொல்லி வச்சதே காரணம், பெண்களுக்கு அந்த டைம் ரெஸ்ட் வேணும். சரியா? ஏன் முடியாது. அவ்வளவு கஷ்டமா இருக்கும். எனர்ஜியே இருக்காது. சிலருக்கு பெயின் இருக்கும். அதெல்லாம் டாலரேட் பண்ணி அவங்க வீட்ல சமைக்கிறது, வைக்கிறதெல்லாம் இட்ஸ் இம்பாசிபிள். இப்ப அந்த ஓல்டன் டைம்ஸ்ல வந்து பண்ணதற்கு எல்லாத்திற்கும் காரணம் பெண் குழந்தைகளுக்கு எக்ஸ்ட்ராவா கேர் பண்ணி அந்த முட்டை, அந்த கோழி இதெல்லாம் கொடுத்ததற்கு காரணம் சத்து வேணும் அப்படிங்கறதுக்காக தான். நல்லெண்ணெய், உளுந்தங்களி இது எல்லாமே இப்ப நம்ம கொஞ்சம் விட்டுட்டோம் இல்லையா? அப்படியே பண்ணாலும் மேக்சிமம் அவங்க மென்ஸ்ட்ரேட் ஆகி ஏஜ் அட்டன் பண்ணி 1 மாசம் 2 மாசம் தானே கொடுக்குறீங்க. சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு ஒரே பிளேஸ்ல சொல்லிடுறீங்க. பட் குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, அடுத்து இப்ப எல்லாருமே வேலைக்கு போறாங்க. அதுதான் மெயின். யாரும் நம்ம வந்து கரண்டியை பிடிச்சிட்டு உட்கார்றது கிடையாது. எல்லாருமே வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்படிதான் இருக்கணும். சரியா? பெண்களால முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. பட் அவங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கு. எல்லா ஃபீல்ட்லயும் போய் ஷைன் ஆறாங்க. அதுக்கு சத்துக்கள் கூடுதலா தேவை. அதை நம்ம நியூட்ரிசார்ஜ் விமன் மூலியமா ஈடுபடுத்த முடியுமான்னு கேட்டா முடியும். சரியா? அப்ப இவ்வளவு நேரம் சத்த பத்தி பார்த்தாச்சு. அடுத்தது ஹைஜீன். இது எதற்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அடுத்து நம்மளுடைய ஆர்சிஎம் ப்ராடக்டையும் சேர்த்து இந்த ஒரு பிபிட்ல வந்து இணைச்சிருக்காங்க. நீங்க நியூட்ரிசார்ஜ் மட்டும் கிடையாது, இதுல இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு சீரியஸ் ப்ராப்ளம். இது எப்போ உங்களுக்கு ரொம்ப இதாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி வரும். அது பெரிய பிரச்சனையா இருக்கும். மெயினா அந்த பிரெக்னென்ட் ஆன டைம்ஸ்ல எல்லாம் அனையாரம் உங்களுக்கு அந்த ஒரு ட்ரைனஸ், இச்சினஸ், இன்ஃபெக்ஷன், டாக்டர்ஸ் வந்து இதுக்கு மாத்திரை கொடுக்கறது, தண்ணி நிறைய குடின்னு சொல்றது, எவ்வளவுதான் தண்ணி குடிக்க முடியும், ஏன் போக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதற்கு காரணம் உங்களுடைய ஹைஜீன் தான் மெயினா காரணம். அப்ப இந்த விஷயம் இருக்கும்போது பெருசா நம்ம போய் விடுங்க. லைட்டா நம்ம கிளீனா வைக்காததுனால, நீங்க வந்து உங்களுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி கையில துவைச்சு சன்ட்ரை பண்ணி எடுக்காததுனால, நிறைய தண்ணி குடிக்காதனால, சத்து இல்லாததுனால உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரும். பட் இதை நம்ம பெருசா அந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறோம். பெருசா போய் பிரச்சனைன்னு வரும்போதுதான் பெண்கள் வந்து திரும்பி பாக்குறோம். அப்படி சீரியஸ் ப்ராப்ளம் ஹைஜீன் கரெக்டா இல்லைன்னா வருமான்னு கேட்டீங்கன்னா வரும். அப்படி என்னென்ன சிம்டம்ஸ் காட்டும் பெண்களுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப நான் சொல்ற ஒரு சில பிரச்சனைகள் உங்களுடைய வீட்டுல இருக்கிற பெண்கள் எங்களுக்கு எல்லாம் இருந்துச்சுன்னா, நீங்கள் தாராளமா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீசோல்ல இருக்கிற இன்டிமேட் வாஷ வந்து நீங்க அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. சரியா? சோ நான் என்னென்னு சொல்றேன். இந்த இன்டிமேட் வாஷ் யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் உடனே ரெடியூஸ் ஆகும் இருந்துச்சுன்னா. சோ ரெகுலரா யூஸ் பண்றதுனால யூரினரி இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் அது போக நான் சொல்ற பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. சோ இந்த ஒரு பிபிடில பாத்தீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் மட்டும் இல்ல, உங்களுக்கு கீசோல் அது போக அந்த டயப்பர், எனக்கு அது அந்த ப்ராடக்ட் நேம் தெரியல, அதுவும் எல்லாம் சேர்ந்து அடங்கி ஒரே பிபிடில இருக்கு. அப்ப பெண்களுக்குன்னு வரும்போது நீங்க இதை வந்து அழகா யாருக்குனாலும் ஃபார்வர்ட் பண்ணலாம். இதை காட்டி புரிய வைக்கலாம். ஒரு காலேஜ்ல போய் எக்ஸ்பிளைன் பண்றீங்க, ஒரு ஃபங்க்ஷன்ல யார்கிட்டயாச்சும் பேசும்போது இதை காட்டி நீங்க அழகா ஒவ்வொன்னா சொன்னீங்கன்னா, இப்ப நான் சொன்னதே தான், இதே ஸ்லைடு தான் கொடுக்க போறேன், உங்களுக்கு புரியும். சரியா? இப்ப பெண்களுக்கு உங்களுக்கு என்ன புவர் ஹைஜீனா இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பர்னிங் சென்சேஷன் இருக்கிறது, ரொம்ப அந்த வேஜினல் பார்ட்ல வந்து ட்ரையா இருக்கிறது, இச்சினஸ் இருக்கிறது, யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகுறது. சரியா? சோ ரொம்ப பேட் ஸ்மெல் வர்றது, ரொம்ப ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிறது, ஸ்வெல்லிங், இந்த பிரச்சனைகள் யாருக்கு இருந்தாலும் சரியா, அவங்களுடைய வேஜினல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பட்சத்தில் அவங்க ஆட்டோமேட்டிக்கா யார்ட்டையும் சொல்லக்கூட முடியாது. ஐயோ இவங்க சொல்லும் போது இந்த பிரச்சனை நமக்கும் இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பெண்கள் இருப்பாங்க. அவர்கள் அனைவருக்கும் நம்ம தாராளமா கீசோல்ல இருக்கிற விமன் இன்டிமேட் வாஷையும் நம்ம என்ன பண்ணலாம், ரெக்கமெண்ட் பண்ணலாம். அது போக கீசோல்ல இருக்கிற சானிட்டரி நாப்கின். சோ இது என்ன விட உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த ப்ராடக்ட்ஸ பத்தியும் உங்களுக்கு நல்லா தெரியும். சரியா? சோ அது கூட சேர்த்து நம்ம நியூட்ரிசார்ஜ் விமனையும் அழகா நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் பெண்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு ஊட்டச்சத்து மாத்திரை அப்படின்னு வந்திருக்கு, அது நம்ம தான். சரியா? சோ விஜயகுமார் சார், நீங்க வந்து ரெக்கார்டிங் முடிச்சிட்டீங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் நியூட்ரிசார்ஜ் விமனை பத்தி இருக்கு சார்.
இதுல 50 வகையான சத்துக்கள் இருக்குங்க. சரியா? 50 வகையான சத்துக்கள்ல 13 விட்டமின், 13 மினரல்ஸ், சோ கிட்டத்தட்ட 13 வகையான பல கலவைகள்ல இருந்து எடுக்கப்பட்ட சத்துக்கள், 6 மூலிகைகள், 5 அமினோ ஆசிட்ஸ். நீங்க டாக்டர்ஸ்ட்ட கூட போய் இத காட்டலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இத பார்த்த உடனே கீழ எழுதியிருக்கிறத வாசிப்பாங்கல்ல, இந்த டப்பால. ஈவினிங் பிரிம்ரோஸ்ன்னு போட்டிருப்பான். ஈவினிங் பிரிம்ரோஸ் இஸ் மீன் ஃபார் மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ். அவங்களுக்கு தெரியும். இதுக்குள்ள ஈவினிங் பிரிம்ரோஸ் இருக்கு. எடுத்துக்கோங்கன்னு சொல்லிருவாங்க. ஒரு ப்ராடக்ட் வச்சே சொல்லிருவாங்க. பின்னாடி திருப்பி பார்க்கும்போது தெரியும் 50 வகையான சத்துக்கள் இருக்குன்னு. தாராளமா எடுத்துக்கிடுவாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பயப்பட தேவையே இல்ல. இதுக்குள்ள நம்ம ஆர்டிஏ சொன்ன அளவு தான் வச்சிருக்கோம். ஏன்னா ஒரு சில பேர் என்ன பயப்படுறீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து டெய்லி நம்ம வந்து நிறைய சத்துள்ள சுண்டல் இதுன்னு எல்லாமே எடுத்துக்கிறோமே, நம்மளுக்கு எதுக்கு கூடுதலா நியூட்ரிஷன்? இது சத்துக்கு சத்து சேர்ந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிருமோ அப்படின்னு, உடம்புல ரொம்ப சத்து வந்துருமோ அப்படின்னு யோசிக்கிறோம். அதுதாங்க தப்பு. ஏன்னா ரொம்ப சத்து அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு வந்து இது எல்லாத்தையும் நீங்க சாப்பிடுற ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாத்தையும் சேர்த்தே ஆர்டிஏ சொன்ன அளவு நம்ம வந்து ரீச் பண்ணவே மாட்டேங்கிறோம். ஏன்னா நம்மளுடைய டயட் அப்படி இருக்கு. அப்ப ஆர்டிஏ சொன்ன அளவு நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம். நீங்க அதுக்கு பயப்பட தேவையில்லை. அவங்க சொன்ன அளவு இரும்பு சத்து அவங்க சொன்னதுல இருந்து 75% பூர்த்தி பண்ணி ஒவ்வொரு மாத்திரையிலையும் 21 மில்லிகிராம் வச்சிருக்கோம். அதே மாதிரிதான் B1, விட்டமின் BC இது எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கோம்னா ஆர்டிஏ சொன்ன அளவு அவங்க ஃபாலோ பண்ணிருக்கோம். சரியா? விட்டமின் B1னா ஆர்டிஏ சொன்ன அளவுல இருந்து 45% உள்ள வச்சிருக்கோம். விட்டமின் C வந்து 60%, ஃபோலேட் 77%, இது எல்லாமே வச்சிருக்கோம். சோ அதே மாதிரி WHO என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு பிரெக்னன்ட் ஆன டைம் எவ்வளவு இரும்பு சத்து தேவை, ஒரு நாளைக்கு 10ல இருந்து 12 வயசு குழந்தைகளுக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுபடி இரும்பு சத்து ஒரு ஆள் கூட எடுக்க மாட்டோம். சரியா? அது போக லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கும் தேவை. ஒன்ஸ் பேபி பிறந்ததுக்கு அப்புறம் அம்மாவை வந்து எல்லாரும் எவ்வளவு நாள் பாப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறந்து அந்த குழந்தை பிறந்து ஒரு மாசத்துக்கு பச்சை உடம்பு அப்படின்னு சொல்லி நல்லா சத்தெல்லாம் கொடுப்பீங்க சாப்பாடு. சரியா? அடுத்த மாசம் கொடுக்க மாட்டீங்க, அதுக்கு அடுத்த மாசம் கொடுக்க மாட்டீங்க. பட் அப்பயும் அவங்க ஃபீட் பண்ணிட்டு தானே இருக்காங்க. சரியா? அப்ப ஒரு பேபிக்கு வந்து ஃபீடிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பத்தணும். ஃபீடிங் மூலியமா தான் சத்து போகுது. அப்ப ஃபர்ஸ்ட் அந்த 6 months ஃபுல் ஃபீடிங் அப்படின்னா, ஒரு நாளைக்கு இந்த இதுல போட்டிருக்க மாதிரி 23 மில்லிகிராம் அயன் வேணும், ஃபோலேட் வேணும், விட்டமின் B12, விட்டமின் C இது எல்லாமே உடம்புக்குள்ள போகணும். இதெல்லாத்தையும் சாப்பாட்டுல இருந்து பிரிச்சு எடுத்து நம்ம கொடுப்போமான்னு கேட்டீங்கன்னா கொடுக்கவே மாட்டீங்க. சோ அழகா இந்த ஒரு மாத்திரையை கொடுக்கலாம். இதனால தப்பு ஒண்ணுமே கிடையாது. கிளினிக்கலி ப்ரூவ் பண்ணா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்டர்ஸ் வந்து ஒரு 100 பேர் பெண்களுக்கு கொடுத்து ரிசல்ட் கிடைச்சதுதான். சரியா? நம்ம ஒரு குரங்கிட்ட கொடுக்கல, நம்ம ஒரு எலிக்கு கொடுக்கல. நேரடியா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதர்களுக்கு கொடுத்து ட்ரையல் எடுத்திருக்கோம். இந்த பெண்களுடைய இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்க, இது உங்களுக்கு புக்ஸாவோ வீடியோஸாவோ கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அது போக யாரெல்லாம் இது மாதிரி டெஸ்டிமோனியல்ஸ் வீடியோ வச்சிருக்கீங்களோ, இல்லாட்டி உங்களுக்கு யாருக்காச்சும் கொடுத்து ரத்தம் வந்து கூடியிருக்கோம் இல்லையா, அப்படி யாருக்கெல்லாம் கூடியிருக்கோ அந்த கூடினவங்களுடைய போட்டோ, அவங்களுடைய வயசு, அவங்களுடைய ஊரு, அவங்களுக்கு ஹீமோகுளோபின் எவ்வளவு கூடி இருக்கு, இல்லாட்டி நியூட்ரிசார்ஜ் எடுத்தனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை சரியாச்சு இப்படின்னு அவங்க போட்டோ அனுப்பிச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த ஃபார்மட்டே நான் அனுப்பிச்சுடுவேன் குரூப்ஸ்ல, என்ன பிரச்சனை சரியாச்சுன்னு அப்படின்னு அவங்க போட்டோ இதெல்லாத்தையும் அனுப்பிச்சீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு புக்ஸ் வீடியோஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து போடுறதுக்காக கேட்டிருக்காங்க. சோ நீங்க கொடுங்க, உங்க இதையும் நாங்க போடுவோம். சரியா? நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோம், 90 நாட்கள் நியூட்ரிசார்ஜ் விமன் கொடுத்து பெண்களுக்கு டெஸ்ட் பண்ணிருக்கோம். டெஸ்ட் பண்ணதுல என்ன ஒரு அற்புதமான ரிசல்ட்னு கேட்டீங்கன்னா, ஹீமோகுளோபின் மட்டும் A0ல ஆவரேஜா 8.83 ஆவரேஜா இருந்தது. 90 நாட்கள்ல 11.53 கிராம், கிட்டத்தட்ட நெருங்கி 12, 8ல இருந்து 12, 9, 10, 11, 12, 4 கிராம் உங்களுக்கு 3 மாசத்துல கூடுதுன்னா இது ரொம்ப அமேசிங்கான ப்ராடக்ட்டுங்க. ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட். ஹீமோகுளோபின் இவ்வளவு கூடுறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். இதை நியூட்ரிசார்ஜ் எடுத்து கூடுதுன்னா இது நீங்க பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு யோசிக்கவே தேவையில்லை. சரியா? அடுத்தது நம்ம எடுத்த சப்ஜெக்ட், அதாவது நம்ம கொடுத்திருப்போம்ல பெண்களுக்கு 90 நாட்கள், அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓவரால் ஹெல்த், அதாவது எனக்கு வந்து ரொம்ப எனர்ஜியா நான் ஃபீல் பண்றேங்க, எனக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இருந்துச்சு, தலை சுத்துற பிரச்சனை, எனக்கு ஒரு மாதிரி கிடினஸ் இருக்கும், எனக்கு தலைவலிக்க, ஓவரால் ஹெல்த்
ஹெல்த்தே எனக்கு பயங்கரமா கூடுச்சு அப்படின்னு உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த வார் சாட்ட பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு பெண்கள் அழகா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 92% 92% பெண்கள் என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு ஓவரால் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க நியூட்ரிசார்ஜ் எடுத்த மூலியமான்னு சொல்லியிருக்காங்க. Recording stopped. முடி கொட்டுற பிரச்சனைகள் மட்டும் 52% பெண்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனக்கு முடி கொட்டுற பிரச்சனை வந்து நியூட்ரிசார்ஜ் பண்ணி 3 மாசம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சரியாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, இது எல்லாமே ரிப்போர்ட் வந்து நம்ம பெண்களுக்கு 100 பெண்கள்கிட்ட கேட்டு முடி கொட்டுற பிரச்சனை, உங்களுக்கு ஸ்கின் பிரச்சனை, இது எல்லாமே சொல்லிருக்கோம். சரியா? எனக்கு ட்ரை ஸ்கின்னா இருந்துச்சு, எனக்கு பிம்பிள்ஸ் இருந்துச்சு, எனக்கு ரிங்கிள்ஸ் இருந்துச்சு, எனக்கு ஸ்கின் வந்து ரொம்ப பிங்கு குழிமா இருந்துச்சு, பிக்மெண்டேஷன் மாதிரி இருந்துச்சு, கண்ணுக்கடியில கருவளையம் இருந்துச்சு, இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லி ஸ்கின் ரிலேட்டட் பிரச்சனை நியூட்ரிசார்ஜ் அப்புறம் எடுத்ததுக்கு அப்புறம் சரியாயிருச்சுன்னு கிட்டத்தட்ட 38% பெண்கள் எனக்கு சரியா இருக்குங்க. ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் நியூட்ரிசார்ஜ் எடுத்ததுக்கு அப்புறம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரத்தம் மட்டும் கிடையாது, நியூட்ரிசார்ஜ் மென்ஸ்ட்ருவேட்டட் ப்ராப்ளம்ஸ் சரியாக்கும், உங்களுக்கு ஸ்டாமினா கொடுக்கும், முடி பிரச்சனை, உங்களுக்கு ஸ்கின் ரிலேட்டட் பிரச்சனை, நெயில்ஸ் உடையிறது உங்களுக்கு ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோம், எலும்பை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோம், உங்களுடைய மூட் ஸ்விங் பிரச்சனையை சரியாக்கும், ஸ்ட்ரெஸ் சரி பண்ணும். ஸ்ட்ரெஸ் எல்லாம் சரியாக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சரியாகும். யாருமே எப்பவுமே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. இப்போ உங்க வீட்டுல இருக்கிற உங்க ஒய்ஃப் வந்து எப்பவுமே ஒரு மாதிரி கவலையா இருக்கா, டென்ஷனா இருக்கா, அப்படிதான் அப்படின்னு விட்டுறக்கூடாது. ஏன்? உங்க வீட்டுலதானே இருக்காங்க, நீங்க தானே டேக் கேர் பண்ணணும். சரியா? அப்ப அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப சத்து கம்மியா இருக்கிறதுனால கூட மூட் ஸ்விங் ஆகும். அப்படிங்கறதுனால கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் பண்ண தாராளமா ரெக்கமெண்ட் பண்ணுங்க. யாராச்சும் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கவே இல்லைங்க, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குங்க, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குங்க, வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கும் நியூட்ரிசார்ஜ் கொடுங்க. தூக்கம் வரலங்க, தூங்கினா எனக்கு நிம்மதியா தூக்குன மாதிரி ஒரு ஃபீல் இல்ல, 8 மணி நேரம் தூங்கினாலும் தூங்கின மாதிரி எனக்கு இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கும் நீங்க நியூட்ரிசார்ஜ் தாராளமா கொடுக்கலாம். பிரெக்னன்ட் டைம்ல கொடுங்க, பாலட்டும் தாய்மார்களுக்கு கொடுங்க. ஓவரால் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணணும்னா எல்லாருக்குமே கொடுங்க. இட்ஸ் எ பியூர் வெஜ். இது ரோஸ் கலர்ல இருக்கும், ஸ்ட்ராபெரி பிளேவர். இது பிளிஸ்டர் பேக்ல இருக்கனால உள்ள எத்தனை மாத்திரை இருக்குங்கிறத பாத்துக்கலாம். யாருக்கெல்லாம் பீரியட்ஸ் வருதோ எல்லாருமே எடுத்துக்கலாம். சரியா? சோ பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கலாம். பாலூட்டும் தாய்மார்கள் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். யாராச்சும் எடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் உங்களுக்கு மென்ஸ்ட்ரேட் வராதவங்களுக்கு தேவையில்லை. சோ சிறு குழந்தைகளுக்கான கிடையாது. ஆண்களுக்கும் நியூட்ரிசார்ஜ் இருக்கு. கொஞ்சம் பேர் டவுட் கேட்கறது இதுதான், மேம் மெனோபா ஸ்டேஜ் ஆயிடுச்சு, நான் நியூட்ரிசார்ஜ் எடுக்கவா, விமன் எடுக்கவா? ஒன்ஸ் ப்ளீடிங் நின்றுச்சுன்னா நியூட்ரிசார்ஜ் எடுக்கிறது போதுமானது. சரியா? சோ உங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் வந்து தேவைப்படாது. ஒரு நாளைக்கு 21 மில்லிகிராம் அயன் தேவைப்படாது. இது மாத்திரை எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 1 டம்ளர் தண்ணியில காலை உணவுக்கு பின் எடுத்துக்கணும். காலை உணவை ஸ்கிப் பண்ணிட்டு எம்டி ஸ்டொமக்ல எடுக்க கூடாது. சரியா? எம்டி ஸ்டொமக்ல எடுத்தா உங்களுக்கு அது வேற மாதிரி ரியாக்ட் ஆகும். சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும்னா 1 டம்ளர் தண்ணியில எடுத்துக்கணும். எவ்வளவு நாள் எடுத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா, குறைந்தபட்சம் 3 மாசம் கண்டிப்பா நீங்க எடுத்துக்கணும். ஏங்க 3 மாசம்? டாக்டர்கிட்ட வாங்குற மாத்திரை எல்லாம் 1 மாத்திரை சாப்பிட்டாலே எனக்கு சரியாச்சு, இதை மட்டும் 3 மாசம் எடுக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து சப்ளிமெண்ட்ரி. சரியா? சத்து உள்ள போய் உங்க உடம்புல சேரும். இது வரைக்கும் உங்க உடம்புல இல்லாத சத்துக்கள் கூட போய் கொஞ்சம் கொஞ்சமா சேரும். அதுக்கு உங்களுக்கு 3 மாசம் ஆகும். ஒருத்தங்களுக்கு 1 மாசத்துல நல்ல வித்தியாசம் தெரியும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் ரெகுலர் ஆயிரும். ஒருத்தங்களுக்கு 3 மாசம் ஆகும், ஒருத்தங்களுக்கு 4 மாசம் ஆகும். சோ இதை நீங்க குறைந்தபட்சம் 3 மாசமாச்சும் எடுக்கணும்னு சொல்லிதான் உங்ககிட்ட கொடுக்கணும். சரியா? சோ அப்ப ஒவ்வொருத்தவங்க உடம்பும் ஒவ்வொரு மாதிரி. அப்ப லாங் டேர்மா எடுக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட். இதை நீங்க எடுத்துக்கிட்டே தான் வரணும். டக்குனு நிறுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. சோ அது போக உங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் நீங்க அந்த கீசோல்ல வந்து கொடுக்கறதுனால நீங்க அனைவரும் ஹைஜீன் மெயின்டைன் பண்றதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரைவேட் பார்ட்ஸ்ல சோப் யூஸ் பண்றதை விட ரொம்ப ஹார்ஷா இருக்கும். டெலிகேட் ஸ்கின் அங்க இருக்கிறதுனால நீங்க வந்து அந்த இன்டிமேட் வாஷை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம். சரியா? சோ இது உங்களுக்கு அந்த கீசோல் இன்டிமேட் வாஷ் கொடுக்கும் போது சொல்லி கொடுங்க. இப்போ வாய்ஸ் ரீஜனல் ட்ரைனர்ஸ், இச்சினஸ், ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அது போக நீங்க நம்மளுடைய நாப்கின்ஸ் இதையும் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். இது எல்லாத்தையும் நீங்க ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பெண்களை பார்க்க போறீங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்க தாராளமா ரெக்கமெண்ட் பண்ணலாம். சரியா? சோ இதோடைய விலை நம்மளுக்கு நியூட்ரிசார்ஜ் 550 ரூபாய். இதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிவி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா
110 டிவி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ப்ராடக்ட்ல. சோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்க எப்படி கொடுக்கலாம்னா 3 கொடுங்க. ஒரு ப்ராடக்ட் 1 கொடுக்க வேணும்னு அவசியம் இல்ல. ஒரு ஆளுக்கு நீங்க அட் டைம் கையில நியூட்ரிசார்ஜ் மாதிரி 3 கொடுங்க. ஏன் 3 கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 கொடுத்தாதான் அவங்க அடுத்து